10th basic computing lesson number 1, second, that is third page. The working of a computer can be broadly categorized into 4 functions or steps. So the computer வந்து 4 functionsல 4 stepsல work ஆகுது. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். We are going to discuss about it. First one is receiving input, second process information, third store information, fourth produce output. So first step, computer ஓட first step என்னன்னாக்கா to receive the input. நாம என்னென்ன கமாண்ட் கொடுக்குறோமோ கம்ப்யூட்டர் will take that input அந்த input வந்து எடுத்துக்கும். That is receiving input. Accept data or information from users through various inputs like devices like keyboard, mouse, scanner, etc. So நாம எப்படி இன்புட் தருவோம் கம்ப்யூட்டருக்கு எப்பயுமே பார்த்தோம்னாக்கா இட் இஸ் ஃப்ரம் கீபோர்ட் மூலமா டைப் அடிச்சு நம்ம இன்புட் கொடுப்போம். மவுஸ் we will command through mouse or scanner. So these are the input devices. இது மூலமா கம்ப்யூட்டருக்கு நாம இன்புட் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் ரிசீவ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன். Then process information perform arithmetically and logically operation on data or information. ஸோ அந்த கம்ப்யூட்டர் அந்த இன்புட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணுது த்ரூ அதோட அர்த்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் மூலமாக. தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். Store the information in storage devices such as hard disk, CD, pen drive, etc. So automatically இந்த நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ண வாட்டி இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்லி இட் சேவ்ஸ், இட் ஸ்டோர்ஸ். அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குது எதுலனாக்கா ஒன்று ஸ்டோரேஜ் டிவைஸ் லைக் டிஸ்கில், கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க டிஸ்கில் ஆர் சிடியில் இல்லாட்டி பென் டிரைவில் எக்ஸெட்ரா. Then produce output. Communicate information through the users through any of the available output devices such as monitor, printer, etc. So நம்மளோட இன்புட் வந்து அதுக்கு இருக்கும். Finally the output கொடுக்குது. அது எது மூலமானாக்கா it will be from monitor மூலமா நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம கொடுக்குற இன்புட், then printer, etc. அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் மூலமா அவுட்புட் கொடுக்குது. So these are the 4 functions or steps of working of a computer. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. This is very important. The hardware components of the computer specialize in any one of these functions. Computer hardware falls into 2 categories: processing hardware and the peripheral devices. The processing hardware consists of certain processing unit, that is CPU, and as its name implies, it is where the data process is done. Peripheral devices allow people to interact with the CPU. Together, they make it possible to use the computer for a variety of tasks. Okay, computer components அப்படின்னு பார்க்கும்போது அதில் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைஸ் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும். தட் இஸ் இட் இஸ் மேபி இந்த ஹார்ட்வேர் டூவாக பிரிப்பாங்க. ஒன்று ப்ராசஸிங் ஹார்ட்வேர், இன்னொன்று பெரிஃபரல் டிவைசஸ். இந்த ப்ராசஸிங் ஹார்ட்வேரில் என்ன இருக்குனாக்கா CPU, தட் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். திஸ் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அது அண்ட் இட்ஸ் த நேம், ஆஸ் த நேம் இம்ப்ளைஸ், இட் இஸ் வெரி வேர் த டேட்டா ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும் இந்த சிபியூவில். பெரிஃபரல் டிவைஸ் என்ன பண்ணுனாக்கா இந்த சிபியூ டிவைஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த பெரிஃபரல் டிவைஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஹார்ட்வேர் இஸ் டிவைடட் இன்டு 2. ஒன் இஸ் ப்ராசஸிங் ஹார்ட்வேர் அண்ட் அதர் இஸ் பெரிஃபரல் ஹார்ட்வேர். வித்தவுட் போத், இந்த ரெண்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அவுட்புட் கொடுக்காது. ஸோ பெரிஃபரல் டிவைஸ் அலவுஸ் CPU to process and these both interact together so that கம்ப்யூட்டர் வந்து நிறைய டாஸ்க் வந்து பண்ணுறதுக்கு இந்த 2 டிவைஸும் தேவை. ஸோ என்னென்ன டிவைஸ் இருக்குது, ஹார்ட்வேர் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து CPU, இன்னொன்று வந்து பெரிஃபரல் டிவைசஸ். தட் இஸ் ஒன்று வந்து ஹார்ட்வேர் டிவைசஸ், இன்னொன்று பெரிஃபரல் டிவைசஸ். ஹார்ட்வேர் டிவைசஸில் CPU இருக்குது. Now we shall discuss the detail about various components of the computer system. ஸோ நான் இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டமோட வேரியஸ் காம்பனன்ட்ஸ் டிவைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First is input device, second CPU, that is the central processing unit, third is memory, and fourth is output device. So input device, what is input device? Again and again, மறுபடியும் அதுதான் சொல்றாங்க. These are the devices that are used to accept the data instruction from the user. Keyboard, mouse, scanner, etc. are examples of the input device.
ஸோ இது வந்து இன்புட் ஒரு டிவைஸ் வந்து இன்புட் நம்ம எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் இந்த இன்புட் டிவைஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்குது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது கீபோர்டாக இருக்கலாம், மவுஸாக இருக்கலாம், ஸ்கேனராக இருக்கலாம். தட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். Okay, CPU. CPU is known as the brain of the computer as it controls controls the complete working of the computer. So CPU வந்து whole computer control பண்ணுது. So it is a brain of the computer. CPU வந்து brain of the computer அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டரோட மூளை அப்படின்னு சொல்றாங்க. Next is memory. The data and instruction are stored in the component of the computer. Hard disk, DVD, pen drive, etc. are examples of memory storage device. ஸோ இந்த இன்புட் எல்லாமே ப்ராசஸ் ஆனவட்டி ஸ்டோர் ஆகுது. அது எங்கே ஆகுதுன்னா டிஸ்கில், டிவிடியில், தென் பென் ட்ரைவில் எக்ஸெட்ரா இந்த மாதிரி டிவைசஸில் மெமரி ஸ்டோர் ஆகுது. தென் அவுட்புட் டிவைஸ். These are the device that are used to display the desired result or information. Monitor, printer, etc. are examples of the output device. ஸோ இது வந்து அவுட்புட் டிவைஸ். நம்ம என்ன கமாண்ட் உள்ளே கொடுக்குறோமோ அது வந்து இன்புட்டாக கொடுக்குறோமோ அது ப்ராசஸ் அவுட்புட்டாக தான் அதே கமாண்டாக தான் வரும். ஸோ அது வந்து அவுட்புட் டிவைஸ் மூலமாக வருது. அது எப்படி நம்ம பார்க்க முடியும்னாக்கா மானிட்டர் மூலமாக, பிரிண்டர் மூலமாக அண்ட் அதர் டிவைசஸ் மூலமாக, அவுட்புட் டிவைசஸ் மூலம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த 4 main components of the computer. So input device, CPU, that is central processing unit, and memory and output devices. Let us now learn each of the component in detail. So இப்போ in detail நம்ம பார்க்க போகிறோம். That is 1.3 input devices. An input device is used to get data or instruction from the user. This data is then passed on the CPU for processing so as to produce the desired result. Although keyboard and mouse are the two common input devices, other devices such as optical character recognition, that is OCR, magnetic link character recognition, that is MICR, and mark sense reader, etc. are also used as per our requirement. So input device. What is input device? Input device means whatever the information we are giving through one device, that is called as input device in simple words. ஸோ எந்த ஒரு இன்புட்டும் நீங்கள் ஒரு டிவைஸ் மூலமாக தான் கொடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிபியூவில் ப்ராசஸ் ஆகிறதுக்காக அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேசிக் மானிட்டராக இருக்கலாம் ஆர் மவுஸாக இருக்கலாம். பட் அதர் தென் தேட் என்ன இருக்குன்னாக்கா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன், தட் இஸ் ஓசிஆர் இருக்குது. தென் மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகனைசேஷன், தட் இஸ் எம்ஐசிஆர் இருக்குது. ஸோ இதெல்லாமே other types of input devices. Keyboard is very much like the standard typewriter with a few additional keys. Refer figure 1.2. Generally we find QWERTY keyboard with 104 keys on it. The additional keys may be included in modern multimedia keyboards. So keyboard வந்து அந்த காலத்துல இருக்க டைப்ரைட்டர் வச்சு வந்தது. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னாங்க, there are some additional keys. ஒரு சில கீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரில். ஜென்ரலி நம்ம வந்து QWERTY மீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் QWERT இந்த மாதிரி வருது. தட் இஸ் கால்ட் அஸ் QWERTY. டீக்கு அப்புறம் Y வரணும். ஐ திங்க் தேர் இஸ் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். Z இங்கே போட்டாங்க, Y இங்கே கீழே தள்ளி போட்டாங்க. ஸோ தேர் இஸ் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன் த புக். ஸோ QWERTY இன்ஸ்டெட் ஆஃப் Z Y வரணும். தட் இஸ் கால்ட் அஸ் QWERTY கீபோர்டு. இந்த மாதிரி தான் வரும். ஸோ டோட்டலாக இந்த கீபோர்டில் so QWERTY it consists of இந்த கீபோர்டில் 104 கீஸ் இருக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்க மாடர்ன் இதில் நிறைய கீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க as per our requirement. Next is mouse. A mouse is another very commonly used input device. Refer figure 1.3. It is basically a point device that controls the movement of the cursor or pointer on a displayed screen. It is a small object that you can roll along the hard and flat surface. As you move the mouse, the pointer of the display screen moves in the same direction. A mouse may contain 2 or 3 buttons which have different functions depending on what program is running. So next is mouse. So screen la paakradha mouse ungalku ellathukkum theriyum. So the mouse la pathina இது ஒரு பேசிக் pointing device னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்து பாயிண்ட் பண்ணணும்னாக்கா இந்த we can use this mouse. அண்ட் நம்ம வந்து இதை ரோல் பண்ணும்போது நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் அது நிற்கும்.
ஸோ இது ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நம்ம ஹார்ட் சர்ஃபேஸில் ஃப்ளாட் சர்ஃபேஸில் யூஸ் பண்ண முடியும். இந்த பாயிண்டர் டிவைஸ் வந்து ஸ்க்ரீனில் மூவ் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மவுஸில் 2 to 3 பட்டன்ஸ் இருக்கும் ஆஸ் பர் த மாடல். அது வந்து வேறு வேறு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now next is scanner. It is an input device that can read text or an illustration printed on the paper and translate the information into form that the computer can use. Refer figure 1.4. You cannot directly edit text that has been scanned. To edit the text read by the scanner, you need the optical character recognition, that is OCR system, to translate the image to ASCII characters. Moderate quality converters are available on the internet for free use. Okay, so it's a scanner, basic scanner. The scanner is an input device. இதில் நம்ம எதுவும் எடிட் பண்ண முடியாது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணணுன்னாக்கா நம்ம இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணணுன்னாக்கா அதுக்கு OCR சிஸ்டம் டிரான்ஸ்லேட் இமேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அது வந்து ASCIங்கிற கேரக்டரை டிரான்ஸ்லேட் பண்ணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். Now what is OCR? Optical character recognition. அப்படின்னா என்ன? And optical character recognition, OCR, is a device that is used for reading text from paper and translating the image into the form of the computer can understand. And OCR is used to convert books, magazines and other such printed information into digital form. Nowadays நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கனாக்கா தேவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தேவர் டைப்பிங் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஆரம்பத்தில் அது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணிருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால OCRங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் ஆப்டிக்கல் கேரக்டர்ஸ் ரெகக்னிஷன். இது என்னன்னாக்கா இஃப் யூ சிம்பிளி அந்த புக் மேலே டெக்ஸ்ட் மேலே நீங்கள் வச்சிங்கனாக்கா இட் வில் convert that into a digital form. அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஜிட்டல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கும். தட் இஸ் OCR. நெக்ஸ்ட் இஸ் மேக்னெட்டிக் லிங்க் கேரக்டர் ரெகக்னிஷன், MICR. And MICR can identify characters printed with a special magnetic ink. This device particularly finds application in banking industry. The checks used for transaction have a unique MIC code that can be scanned by an MICR device. ஸோ இந்த MICR டிவைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷனில் பார்க்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுனாக்கா இது ஒரு கேரக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் மேக்னெட்டிக் இங்க் இருக்கும். அது வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஈச் அண்ட் எவ்ரி செக் டிரான்சாக்ஷன் வந்து யூனிக்காக MICR கோடு, ஒவ்வொரு செக்லேயும் MICR கோடு இருக்கும். இது ஸ்கேன் பண்ணி அந்த டிவைஸில் இது வந்து ஸ்கேன் பண்ணி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அவுட்புட் இன்புட் டிவைஸ். ரைட். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் மார்க்கர் ரெகக்னிஷன், தட் இஸ் OMR. OMR recognition, also called Mark Sense Reader, is a technology where an OMR device senses the presence or absence of a mark, such as pencil mark. OMR is widely used for assessing an objective examinations involving multiple choice questions. For example, if you write government exams, அதாவது TNPC, UPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் திஸ் OMR ஷீட்ஸ். ஈவன் டுடே நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயே இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ்க்காக அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ், தட் இஸ் 1 மார்க் அந்த மாதிரி இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸாமுக்கு வந்து இந்த OMR ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மார்க் சென்ஸ் ரீடர், இதில் அதுவும் ஒரு பேர் இருக்குது இதுக்கு. OMR இஸ் ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் மார்க் சென்ஸ் ரீடர்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னாலஜி. இது எப்படின்னாக்கா ஒரு டிவைஸ் வந்து சென்ஸ் பண்ணு இதோட மார்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது பென்சில் மார்க் இருக்கும் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் OMR.
Next, barcode reader. Barcode reader பத்தி அதிகமாக சொல்லணும் அவசியம் இல்லை. இது பிகாஸ் இன்னைக்கு எங்கே போனாலும் டுடே wherever you visit you can find this barcode reader or scanner. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணிங்கனாக்கா ஷோரூம்லேயும் இல்லை மால்லையோ இல்லை எங்கேயாவது துணி வாங்கும் போது ஷாப்பிங் பண்ணுங்க they are just scanning it. ஸோ அதுதான் barcode scanner. அது ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் பண்ணியிருந்தேன். A barcode reader is an input device that is generally seen in a supermarket, bookshop, libraries, etc. It scans the barcodes of the products and checks the description and latest price of the product. So, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு இன்புட் டிவைஸ். அந்த ஸ்கேன் பண்ணோன்னே barcode ஸ்கேன் பண்ணோன்னே அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து. Then digitizing tablet. Tablet, you know what you are having in your hand. நீங்கள் எல்லாமே நீ டேப்லெட் வச்சுருப்பீங்க, தட் இஸ் டேப்னுவாங்க. ஸோ திஸ் இஸ் அன் இன்புட் டிவைஸ் தட் எனேபிள்ஸ் யூ டு என்டர் drawing and sketch into the computer. The tablet contains electronic field that enables and detect movement of the cursor or pen and translate the movement into digital signals that it sends to the computer. இப்போ இந்த ஆர்ட் டிசைனிங் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு டேப்லெட் வச்சுருப்பாங்க. அது எதுக்காகனாக்கா ட்ராயிங் பண்ணுறதுக்காக. தே வில் ட்ரா த திங், டிசைன் த திங் இன் த டேப்லெட். அது வந்து கம்ப்யூட்டரில் அப்படியே இன்புட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் டிஜிட்டலைசிங் டேப்லெட். தென் லைட் பென். லைட் பென் இஸ் an input device that utilize a light sensitive decorate to select object on the display screen. ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்குனாக்கா அந்த கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த லைட் பென் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்பீச் இன்புட் டிவைசஸ். ஸ்பீச் இன்புட் ஆர் ஸ்பீச் ஆர் வாய்ஸ் இன்புட் டிவைசஸ். எக்ஸாம்பிள், microphone convert a person's speech into digital form. These input devices, when combined with appropriate software, form voice recognition system. This system enables users to operate microcomputer using voice command. So speech input என்னன்னாக்கா நம்ம மைக்ரோஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே இன்புட் டிவைசஸ். அது ஸ்பீச் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பீச் இன்புட் டிவைசஸ். Now 1.4, Central Processing Unit, that is CPU. As mentioned earlier, the CPU is the brain of the computer. This is because it processes or executes the instruction given to the computer. Any type of instruction given to the computer using any of the input devices has to be sent to the CPU for execution. In a microcomputer, the CPU is based on a single chip called a microprocessor. ஓகே, பழைய மானிட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபியூ பெருசாக இருக்கும், தனி ஒரு கேபினெட் மாதிரியே இருக்கும். பட் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி வந்துச்சு. அது எங்கே இருக்குன்னே தெரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே ஒரு மைக்ரோ ப்ராசஸராக இருக்குது. ஸோ அந்த வரைக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ சிபியூ இஸ் அ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இது வந்து ப்ராசஸ் பண்ணுது, நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமை ப்ராசஸ் பண்ணி மெமரியை வச்சு தென் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சிப், சிங்கிள் சிப்லேயே இந்த சிபியூ வந்து அடங்கிடுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ ப்ராசஸர். ரைட். A typical CPU has the following components. ஒரு சிபியூவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் CU, தட் இஸ் கண்ட்ரோல் யூனிட். செகண்ட் arithmetic logic unit, that is ALU. தேர்ட் memory register. ஸோ இந்த மூணுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட், தென் ALU arithmetic logical unit, தென் memory register. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.4.1, that is control unit. Control unit manages and the instruction given to the computer. It coordinates the activities of all the other units in the system by instructing rest of the components of the computer. It reads and interprets instruction for memory and transforms them into series of signals to be executed or stored. It also directs the movement of these electronic signals between memory and ALU or between CPU and output or input devices. Hence, it controls the transfer of data and information between various units. The user program provides the basic control instruction. Conceptually, the control unit fetches the instruction from the memory, decodes them, and directs the various units
of perform the specific function. ஓகே, சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து இது வந்து கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணுது. கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மேனேஜ் பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது எல்லா ஆக்டிவிட்டீஸும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து மற்ற காம்பனன்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன வேலை செய்யணும், ஆஸ் பர் த இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன வேலை செய்யணும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெமரியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் இது வந்து சிக்னலில் எக்ஸிக்யூட் பண்ணுது. அதே ஆட்டம் அந்த சிக்னலில் அந்த அவுட்புட்டை வந்து சேவும் பண்ணுது. இது வந்து ஏஎல்யூ அண்ட் தட் இஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டையும் சிபியும் ரெண்டுத்துக்கும் வந்து இது எலக்ட்ரானிக் சிக்னல் கொடுத்து மேனேஜ் பண்ணுது, டைரக்ட் பண்ணுது. அண்ட் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இது வந்து நிறைய யூனிட்ஸ்க்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது இந்த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ப்ரோக்ராம் பேசிக்கலி இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம். இது வந்து எல்லா கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெமரியாவதும் இது டீகோட் பண்ணுது, அந்த இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ணுது, இன்புட்டை அதையாட்டும் டைரக்ட் பண்ணுது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும். ஸோ சிம்பிளி கால்ட் இட் இஸ் அ கண்ட்ரோல் யூனிட். அதனால தான் இதுக்கு பேர் கண்ட்ரோல் யூனிட். இட் கண்ட்ரோல்ஸ் த கம்ப்யூட்டர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் unit in the computer. Next 1.4.2 arithmetic logic unit, ALU. ALU, that is arithmetic logic unit, performs two of the operations, arithmetic and logically. Arithmetic operations are the fundamental mathematical operations consisting of addition, subtraction, multiplications and shifting operation. Logical operation consists Boolean comparison such as AND, OR and NOT, that is and, or and not. Okay, arithmetic logic unit வந்து இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கும். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கு. that is performance பண்ணுது. one is it ஃபண்டமெண்டலா இது வந்து மேத்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. that is மேத்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுது. that is addition, subtraction, multiplication and shifting operation. அதெல்லாம் லாஜிக்கலா வந்து யோசிக்குது. அதாவது கம்பேரிசன், அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், இதெல்லாமே பார்த்தா பூலியன் கம்பேரிசன் சொல்லுவாங்க. ஸோ அண்ட், ஆர், நாட், இப்படி இருக்கலாம், இல்லை அப்படி இருக்கலாம், இல்லாட்டி இது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இது லாஜிக்கலாகவும் இது கம்பேர் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் ALU, arithmetic logic unit. Now 1.4.3 memory registers. The CPU processes data and instructions with high speed. There is also movement of data between various units of the computer. It is necessary to transfer the processed data with high speed. So the computer uses a number of special memory units called register. The memory register is a sort of special storage area that holds the data and instruction temporarily during processing. They often hold the data for less than millisecond. The high-speed storage area makes process more efficient. So, CPU இது ஒரு ப்ராசஸ் யூனிட் நமக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ப்ராசஸ் பண்ணுது. CPU ரொம்ப ஹை ஸ்பீட், தட் இஸ் வித்தின் அ மில்லி செகண்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது எந்த ஒரு டேட்டாவையும். ஸோ இதை வேரியஸ் டேட்டா வந்து கம்ப்யூட்டர் யூனிட்ஸ்க்கு இது வந்து CPU ப்ராசஸ் பண்ண வைக்குது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்குது வித் ஹை ஸ்பீட். ஸோ இது யூசஸ் இது ஸ்பெஷல் மெமரியில் போய் சேவ் ஆகுது. அதுக்கு அந்த ஸ்பெஷல் மெமரியில் டேட்டாஸ் போய் சேவ் ஆகிறது பேர் தான் ரெஜிஸ்டர். இட் இஸ் கால்ட் அஸ் ரெஜிஸ்டர். தென் மெமரி வந்து ஸ்பெஷலாக ஸ்டோர் ஆகுது, அது நம்ம பார்த்துட்டோம். அந்த ஏரியா, அந்த மெமரி ஸ்டோர் ஆகிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா அது டெம்பரரியாக அந்த டேட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ப்ராசஸ் ஆகும்போது. இந்த அடிக்கடி இந்த டேட்டா வந்து வித்தின் அ மில்லி செகண்ட், ஒரு செகண்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்பீடில் இந்த டேட்டாஸ் தான் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. Next, the content of the memory is stored only as long as the microcomputer is turned on. When you turn the machine off, the content are lost. The capacity of the memory to hold data and program instruction varies in different computers. The original IBM PC, that is IBM company oda PC, personal computer, could hold approximately several thousand characters of data or instructions only. But modern microcomputers can hold millions or even billions of characters in their memory. Okay.
என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மெமரி ஸ்டோர் பண்ணியிருக்க மெமரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மைக்ரோ கம்ப்யூட்டரில் இருக்கும். பட் தட் இஸ் அ டெம்பரரி மெமரி. இட் வில் லாஸ்ட் இஃப் யூ அந்த அந்த சிஸ்டம் ஆன் ஆகிருக்க வரைக்கும் அந்த மெமரி இருக்கும். சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா அந்த மெமரி ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஎம்மோட பிசி, பழைய பிசி, ஐபிஎம் கம்பெனியோட பர்சனல் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஜஸ்ட் thousands ஆஃப் டேட்டா கேரக்டர்ஸை மட்டும்தான் மெமரியில் வச்சுட்டு இருந்துச்சு. பட் டுடே இன் அவர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்துச்சு. இதில் மில்லியன்ஸ் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வரைக்குமே மெமரியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மெமரி ரெஜிஸ்டர். இது ரெஜிஸ்டர் மெமரி that is called as memory register. Now output devices. So இது வரைக்கும் நம்ம input devices பார்த்தோம். Now output devices 1.5. Output devices receive the information from the CPU and present it to the users in the desired form. The output devices includes monitor, printers, plotters, etc. Let us learn about them. So இந்த output devicesல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அவுட்புட்டாக கொடுக்குது எல்லா விஷயமும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டர், தென் printer, then plotter, speaker. ஸோ இதெல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வித்தின் அ ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட் நம்ம அதை பார்த்துக்கலாம். பிகாஸ் ஆல் ஆர் ஈஸி. இந்த மானிட்டர்னா என்ன? விஷுவல் டிஸ்பிளே யூனிட், விடியூன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது? நம்ம எந்த ஒரு விஷயமும் இன்புட் கொடுத்தோம்னாக்கா அது டிஸ்பிளேல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு இந்த மானிட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர் வந்து என்ன டைப் பண்ணுறோமோ அது டிஸ்பிளே ஆகும். அண்ட் மானிட்டர் வந்து வேரியஸ் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. லாட் ஆஃப் சைஸஸ் இன் ஆஃப் மானிட்டர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த சைஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகும். The standard size is 24 lines by 80 characters. இது வந்து ஸ்டாண்டர்டான சைஸோட மானிட்டர். தென் அவுட்புட் டிஸ்பிளே ஆஃப் மானிட்டர் இஸ் கால் சாஃப்ட் டிஸ்பிளே. நம்ம எதெல்லாமே டிஸ்பிளேல பார்க்குறோமோ அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்றாங்க. சாஃப்ட் காப்பி. அந்த மானிட்டர்ல 2 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் இருக்கு. ஒன்று சிஆர்டி, இன்னொரு டிஎஃப்டி எல்சிடி மானிட்டர். சிஆர்டி மீன்ஸ் கேத்தோட் ரே டியூப். சிஆர்டி மானிட்டர்ஸ் இதெல்லாம் இப்போ கிடையாது, த ஓல்ட் டேஸ்ல இருந்துச்சு. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் யூ கேன் நோ திஸ். ஸோ சிஆர்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவி மாதிரி இருக்கும், பழைய காலத்து டிவி மாதிரி இருக்கும், ரொம்ப பல்காக இருக்கும், உள்ள ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுதான் கேத்தோட் ரே டியூப். அது மூலமாக தான் உங்களுக்கு இமேஜஸ் தான் அவுட்புட்டில் வரும். அண்ட் டிஎஃப்டி எல்சிடி மானிட்டர் இன்னைக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி எல்சிடி மானிட்டர். இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அந்த இதில் பார்க்குற மாதிரி, பிக்சரில் பார்க்குற மாதிரி இன்னைக்கு காமனாக இந்த சிஆர்டி மானிட்டர்லாம் இன்னைக்கு கிடையாது. ஜஸ்ட் இந்த எல்இடி மானிட்டர்ஸ், டிஎஃப்டி மானிட்டர்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் 1.5.2 பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹார்டு காப்பி கிடைக்கிறதுக்காக அது ஒரு அவுட்புட் டிவைஸாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆகட்டும், கிராஃபிக்ஸ் ஆகட்டும், இது வரையும் நம்ம எடுத்துக்கலாம். சைஸு, நம்ம சைஸும் ஸ்பீடும் குவாலிட்டி அண்ட் அவுட்புட் வந்து இதில் வந்து நம்ம கொடுக்குற பிரிண்டர்ஸுக்கு டைப் தகுந்த மாதிரி டிஃபர்ஸ் ஆகும். ஸோ பிரிண்டர்ஸில் நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. தட் இஸ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், தென் இன்ஜெக்ட் பிரிண்டர், தென் லேசர் பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எல்லாமே பழைய காலத்து பிரிண்டர். இது வந்து டாட்டாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இங்க் வந்து அந்த காட்டன் ரிப்பனில் சோப் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் நினச்சிருக்கும். அது மூலமாக உங்களுக்கு பேப்பரில் பிரிண்ட் அவுட் வரும். தட் இஸ் டாட் மேட்ரிக்ஸ். அப்புறம் இன்க்ஜெட், மேக்ஸிமம் இன்க்ஜெட் பிரிண்டர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மேக்னெட்டிக் பிளேட்ஸை வச்சு இது வந்து ஸ்ப்ரே பண்ணும், இந்த இங்க்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணும். இது பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரெசல்யூஷன் 300 dots per inch இந்த இன்ஜெக்ட் பிரிண்டரோட ரெசல்யூஷன் இருக்கும். இந்த இன்ஜெக்ட் பிரிண்டரை வந்து நம்ம லைன் பிரிண்டர்ஸாகவும் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து லைன் பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்க. அது நீங்கள் மேலே பார்க்கலாம். தென் லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் இருக்கும். இந்த லேசர் பீம் வந்து இந்த லேசர் பீம் மூலமாக அது வந்து நம்ம பிரிண்டர்லாம் வரும். இதோட ஸ்பீட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 20 pages வந்து நம்ம பர் மினிட்ல இதில் பிரிண்ட் எடுக்கலாம். அண்ட் 6 ppm வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 characters per second இது வந்து பிரிண்ட் எடுத்துருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்பீடான ஒரு பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ஜெக்ட் பிரிண்டர். இதில் கலர்லையும் இருக்குது, ஃபுல் கலரில் டாக்குமெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம், அது மாதிரி சொல்கிறாங்க. தென் தேர்மல் பிரிண்டருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்மல் பிரிண்டர் இது வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இட் இஸ் ஃபேக்ஸ் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது லோ குவாலிட்டி பிரிண்டருக்கு தான் யூஸ் ஆகும். இது ஃபேட் ஆகிடும், இந்த தேர்மல் பிரிண்டர்லாம் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் பிரிண்டர்ஸோட டீட்டெயில்.